யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ணுது, மறுநாள் வந்து எனக்கு வேலைக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக போக முடியல, என்னுடைய அன்றாட பணிகளை கூட என்னால் செய்ய முடியல, அந்தளவுக்கு என்னை வந்து தூக்கம் பாதிக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் தான் நீங்கள் நம்ம ஒரு குறிப்பு பார்க்க போகிறோம். முதல்ல தூக்கமின்மை பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல வந்து மெக்னீசியம்ன்ற சத்து கம்மியாக இருந்தது அப்படின்னா தூக்கமின்மை பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, சந்தோஷமாக நம்மளை வச்சுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் செரோட்டோனின் அப்புறம் மெலட்டோனின், இந்த ரெண்டும் நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னா தூக்கமின்மை பிரச்சனை வந்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மனசில் ஏதாவது எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா தூக்கமின்மை பிரச்சனை வர்றதுக்கு காரணங்கள் அதிகமாக இருக்குது. இது எல்லாம் நம்ம வந்து மீறி வெளியே வரணும் அப்படின்னா சில காய்கறிகளே நமக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணுவாங்க. காய்கறிகளில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்க காய்கறிகள், லீஃபி கிரீன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, பச்சை கலரில் இருக்க காய்கறிகள், கீரை நிறைய சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்டு, பாதாம் பருப்பு, அப்புறம் வந்து பிஸ்தா பருப்பு, அதுக்கப்புறம் வந்து வால்நட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பிரெயின் மாதிரியே இருக்கும் ஷேப், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஊற வச்சு சாப்பிட்ணும். ஊற வச்சு காலைல சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரெகுலராக பண்ணுற சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இந்த விஷயத்தை நான் பண்ணால் எனக்கு தூக்கம் நல்லா வருங்க அப்படின்னா அதுக்குண்டான குறிப்பையும் இப்போ நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அதாவது கேரட்டு சாப்பிட்றதுனாலே நல்ல தூக்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய், வெண்டைக்காய், சுருக்கமாக சொல்லியாச்சு, பச்சை காய்கறிகள் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம சொல்லியாச்சு. தூக்கம் இன்னும் நல்லா நம்ம வந்து சொக்கி சின்ன குழந்தைங்க எப்படி தூங்குவாங்க அந்த மாதிரி தூங்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஜாதிக்காய் பொடி, உங்கள் நல்ல மாட்டு மருந்து கடையில் போய் நல்ல தரமான ஜாதிக்காய் பொடி வாங்கிக்கோங்க. இந்த ஜாதிக்காய் பொடியை நல்ல நாட்டு பசும்பாலை, காய்ச்சின நாட்டு பசும்பால் தான் குடிக்கணும். காய்ச்சின நாட்டு பசும்பாலில் ஒரே ஒரு சிட்டிகை, ஒரு சின்ன இந்த கஞ்சத்தூள் பொருளை கொஞ்சமாக போடுற ஒரு சிட்டிகை அளவு, ஒரு பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவு ஜாதிக்காய் பொடியை பாலில் போட்டு குடிச்சிங்கனாலும் தூக்கம் வரும். பால் சாப்பிட மாட்டேன்றவங்க ஜாதிக்காய் பொடியை சும்மா வாயில் வச்சு தண்ணி குடிச்சிங்கனாலும் தூக்கம் வரும். ஜாதிக்காய் பொடிக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான பலன் இருக்குது. தூக்கம் நல்லா வரும். நம்ம நரம்பு மண்டலத்தை நல்லா கூல் பண்ணி தூங்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதேமாதிரி நாட்டு பசும்பாலில் ஒரு ஸ்பூன் தேன் குடிக்கிற சூட்டில், எல்லாம் சூட்டில் மிக்ஸ் பண்ணி குடித்தாலும் தூக்கம் வரும். காலையிலையும் சாயந்தரமும் ஒரு டம்ளர் ஜூஸ், புடலங்காய் ஜூஸ் குடிச்சிங்கனாலும் நல்லா தூக்கம் வரும் நைட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு முத்திரை பிராண முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 விரல், லாஸ்ட் 2 விரல், அதாவது ரிங் ஃபிங்கரையும் லிட்டில் ஃபிங்கரையும் மடக்கிட்டு கட்டை விரலை கொண்டு நுனியில் வச்சிட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரும்.